இல்லைங்க சார். வாங்கடா. என்ன இப்படி கூட்டமா? நீங்க பண்ண காரியத்துக்கு இவில எல்லாம் ஊரையில கூட்டிட்டு வந்திருக்கணுமாக்க. என்ன இன்னைக்குதான் வீட்டை பாக்குற மாதிரி பாக்குற? வீடு என்னமோ மாறல, அதே தானுங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க தான் மாறிட்டாங்க. என்ன நீங்க டைரக்டர் ஆக்குறேன்னு சொன்ன பின்னாடி இப்படி மாறுவீங்கன்னு நான் கனவுலையும் கூட நினைச்சு பார்க்கல. பேசுறது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. முதல்ல அவனை காட்டுங்க, அப்புறம் நான் புரிய வைக்கிறேன். அவனா? யார் அவன்? என்னங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஏங்க நான் ஊரா தொள்ளாயிரம் நீங்க வீட்டுக்குள்ள ஒளிய வச்சிருக்கீங்க. என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்களாக்க? நான் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்கல. எதுக்குங்க இப்ப அனாவசியமா கோவப்படுறீங்க? அடைக்கலம் கொடுக்கல சரிங்க மேம். அப்புறம் என்ற டெலிபோன் நம்பரை கொடுத்து போன் பண்ண சொன்னீங்களாக்க? டெலிபோன் நம்பரா? இது பாருங்க, இது உங்க வீட்டு நம்பர் தானே. எனக்கு ரிசீவ்டு கால் வந்திருக்கு பாருங்க. ஆமா. அப்ப கோவிந்த் உங்க வீட்டுல தான் இருக்கிறான். பின்ன நான் அவன் தனியா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சா வச்சிருக்கிறேன். எதுக்கு மேம் இப்படி போய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். முதல்ல கோவிந்தனை கூப்பிடுங்க. எனக்கு தெரியாதுங்கறல. அம்மா, நீ எதுக்கு இப்ப வந்த? நான் கூப்பிட்டேனா? போ. சரிம்மா. இது பாருங்க மேம், நான் கடன் கொடுத்தவங்க தான் ரொம்ப கராரா இருப்பேன். உங்கள்ட்ட என்ன அந்த மாதிரி நடந்துக்க வச்சுக்கிறாதீங்க. நான் ஏன் அவரை ஒழிச்சு வைக்கணும்? எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு தான் நீங்க பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்க. இனிமே உங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்களா கோவிந்த் எங்க இருக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க, நாங்களா தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். டேய் போய் தொலை பிடிச்சிட்டு வாங்க. போங்கடா, வேகம் போங்கடா. சரிங்களா? மேல நல்லா தேடி பார்த்துட்டானே, எங்கேயும் இல்ல. ஆனா கீழே இல்லண்ணா. ஆமாண்ணே. சரி நீங்க எல்லாம் போய் வெளியே இருங்கடா, வர. அந்த கோவிந்த ஏன் வீட்ல இருந்தா போன் பண்ணான்னு நீ சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். இது பாருங்க மேம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது எனக்கு தெரியாது. அந்த கோவிந்தனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை. மீண்டும் அவன் போலீஸ் கையில மாட்டினானா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் உள்ள போகணும். வீணா என்ன மிரட்டுருக்கு, அவனை நீங்க பாதுகாக்காதீங்க. ஐயோ, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த கோவிந்த எப்படி என் வீட்ல இருந்து போன் பண்ணாரு எனக்கு உண்மையிலே தெரியாது. இது பாருங்க மேம், வீணா என்கிட்ட கண்ணாமூச்சி காமிச்சு விளையாடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதல்ல, சொல்லிட்டேன்.
நினைச்சேன். எஸ்கேப் ஆயிட்டானா? அக்கா, அந்த கந்து வெட்டிக்காரன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறான்? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்ல. இந்த பாருக்கா, நீ சொல்ல மாட்டே எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்ப சொல்லி ஆகணும். அது எப்படி சொல்லுவ? நீதான் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியே. நீயும் தான் மறைக்கிற ஷாம். ஆனா நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறது இல்ல. அக்கா, இத பாரு. ஷாம், நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன். அம்மா வேணாம்மா, நான் படிக்கணுமா? இந்தா. போதுமா? அடடா, நீ இப்படிதான் சொல்லுவ. படிச்சு முடிச்சதும் அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுவ. சாப்பிடுமா. வணக்கம்மா. ஆ, வாங்க ராஜன். என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா, அப்படியே வண்டி ஓடுது. நீங்க எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன். வந்த விஷயம் என்ன? அம்மா, ஒரு முக்கியமான மேட்டர்மா. நான் ஒரே குழப்பத்துல இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, இந்த குட்டி, நீ படிக்கணும்னு சொன்னல, மேல போய் படி. சொல்லுங்க. அம்மா, அபிராமி அம்மா வீட்டுக்கு கந்து வட்டிக்காரன் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு கும்பலா வந்தாம்மா. அந்த ஆள் காரை விட்டு இறங்கும் போதே கோவமா இறங்கி யாரையும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போனாரு. அபிராமி அம்மாவை கூப்பிட்டாரு. 2 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம். எதை பத்தி? சரியா தெரியலம்மா. உள்ள போகும்போது கைதி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது, கைதியா? ஆமாம்மா. அப்புறம்? அப்படியா? ஆமாம்மா. அபிராமி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் தான். இந்த செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அர்ஜென்ட்டா வேற ஏதாவது சொல்லணும்னா எனக்கு போன்ல சொல்லுங்க. அப்ப நான் வரேம்மா. வாங்க. கேட்டு குறையா, சீக்கிரம் தர. சீக்கிரமா வாங்க. ஹரியப். என்ன என்ன விஷயம்? என்ன சார் நைட்ல? அரெஸ்ட் வாரண்ட். என்ன? ஆமா, தப்பிச்சு போன கைதிக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. நான் யாருக்குமே அடைக்கலம் கொடுக்கல. கைதி உங்க வீட்டு போன்ல இருந்து கந்து வட்டிக்காரன்னு மிரட்டி இருக்கான். அத கந்து வட்டிக்கார உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கான்.
உண்டா இல்லையா? ஆமா அதான் நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அவர்கிட்ட வேணா சொல்லலாம், ஆனா போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது. நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன், அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் தான் இது. நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. என் மேல எந்த தப்பு இல்லைங்க. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் என் வக்கீல் கிட்ட பேசணும். ப்ளீஸ் நில்லுங்க. யாருக்கு போன் பண்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பண்ணுங்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. இருங்க ப்ளீஸ் மேம். நான் என் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். சொன்னா புரிஞ்சுக்குங்க. நடங்கம்மா, நேரம் ஆகுது. கிளம்புங்க. போங்க. கம் ஆன். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அபிராமி, இப்படியே மௌனமா இருந்தா தப்பிச்சிட முடியாது. சொல்லுங்க உண்மையா. உண்மையை சொல்லுங்க. கம் ஆன், ஸ்பீக் அவுட். சொல்லுங்க, மறைக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா நல்லது. நீங்க இப்படி உண்மையை மறைச்சீங்கன்னா எங்க ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சொல்லுங்க, கோவிந்தனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல 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 நான் யாரையும் மறைச்சு வைக்கல. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க. இல்ல நான் போய் சொல்லல. எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, அவன் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த கைதி. அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது பெரிய குற்றம். சொல்லுங்க, ஏன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் ஏன் உங்க வீட்டுக்கு போன் பண்ணான்? தெரியாது தெரியாது. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க பெரிய பணக்காரியா இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா தண்டனை குறைவா இருக்கும். நாங்களா கண்டுபிடிச்சா தண்டனை அதிகம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தெரியாது தெரியாது தெரியாது. அவன் ஒரு கொலைகாரன். அவனை ஜெயில இருந்து தப்பிக்க வச்சிருக்கீங்க. நோ தப்பிக்க வச்சது மட்டும் இல்லாம அவனுக்கு உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. அவனுக்கு சாப்பாடு, Dress, செலவுக்கு பணம் கொடுத்திருக்கீங்க. போலீஸ்க்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சதும் வேற எங்கேயும் அவனை மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் யாரையும் மறைச்சு வைக்கல. நோ